கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவன் கடந்த 2025 வருஷம் முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த 2026 வருஷத்திலே 2026 இந்த 2026 வருஷத்திலே இந்த ஜனவரி மாதம் முதல் நாளிலே இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தபடினாலே ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். புதிய வருஷத்தை தந்த தேவன் நம்மை புதிய மனுஷனாக கூட மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எங்கெங்கே இருக்கிறீர்களோ இந்த புதிய வருஷத்திலே இந்த 2026 வருஷத்திலே இந்த முதல் நாளிலே, ஜனவரி மாதம் முதல் நாளிலே, இந்த அதிகாலையிலே எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடுங்கள். இந்த புதிய வருஷத்தை தந்த தேவனுக்கு ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுத்து வாக்குத்தத்தங்கள் மூலமாக ஆண்டுடைய வசனங்களை நாம் தியானிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீ நல்லவர், வல்லவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். தேவனே, கடந்த 2025 வருடம் முழுவதும் கண்ணின் மணியை போல நீர் எங்களை பாதுகாத்து உம்முடைய சிறகுகளால் நீர் எங்களை மூடி 2026 வருஷத்திலே, இந்த புதிய வருஷத்திலே, இந்த ஜனவரி மாதம் முதல் நாளிலே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களை கொண்டு வந்தபடினாலே ஆண்டவரே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் செய்த நன்மைக்கு ஆண்டவரே நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய கிருபை பெரியது, நீர் எங்கள் மேலே பாராட்டின கருணை பெரியது. ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தை தந்த தேவனுக்கு நாங்கள் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எத்தனையோ ஆண்டவரே பலவான்கள் அழிந்து போனார்கள், எத்தனையோ பராக்கிரமசாலிகள் மரித்து போனார்கள், ஞானவான்கள் மரித்து போனார்கள். ஆனாலும் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்திலே, இந்த 2026 வருஷத்தில் நீர் எங்களை கொண்டு வந்தபடினாலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த முதல் நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி முதல் நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாய் நீர் எங்களை பலப்படுத்தும். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 2026 வருஷத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்தபடினாலே நாம் நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த 2026 வருஷம் ஜனவரி மாதம் இந்த முதல் நாளிலே ஒரு வாக்குத்தத்த வசனங்களை நாம் வாசித்து இந்த புதிய வருஷத்தினுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 59 அதிகாரம் 21 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா புஸ்தகம் 59 அதிகாரம் 21 வசனத்தை வாசிப்போம். உன்மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கையை என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த 2026 வருஷத்தின்
புதிய வருஷத்தை கர்த்தர் நமக்கு தந்தபடினாலே இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்துகிற விதங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக நடத்துவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. 2026 வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்றால், இங்கே ஏசாயா புஸ்தகத்திலே சொல்லுகிறார், உன்மேல் இருக்கும் என் ஆவி. முதலாவது காரியம், உன்மேல் இருக்கும் என் ஆவி. இரண்டாவது, நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும். இந்த 2 காரியங்களை குறித்து நான் விவரமாய் வேதத்தின் மூலமாக சொல்லி, இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒன்று, உன்மேல் இருக்கும் என் ஆவி. இது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. நம்ம மேலே அந்த தேவனுடைய ஆவி. இரண்டாவது, நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகள். இந்த 2 ஆசீர்வாதங்கள் நிமித்தமாக இந்த வருடம் முழுவதும் நம்மையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய சபைகளையும், நம்முடைய ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கவும் காப்பாற்றவும் அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியுமாக கீழே, இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை. இங்கே கூட ஒரு 6 காரியத்தை நாம் பார்க்கிறோம். இது முதல் என்றென்றைக்கும் கீழே வாசிக்கும் போது நீங்குவதில்லை. இது முதல் என்று சொல்வது இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து. என்றென்றைக்கும் என்று சொல்கிற வார்த்தை இந்த வருடம் முழுவதும், இல்லாவிட்டால் வருஷத்தின் மத்தியில். நீங்குவதில்லை என்று சொல்வது வருஷத்தின் கடைசி வரைக்கும். அதனால்தான் வேதம் சொல்கிறது, நம்முடைய தேவன் வருஷத்தின் ஆரம்பத்திலும் வருஷத்தின் மத்தியிலும் வருஷத்தின் முடிவிலும் முடிசூட்டுகிற தேவன். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு இந்த வார்த்தை ஒத்ததா இருக்கிறது. இது முதல் என்பது வருஷத்தின் ஆரம்பம், என்றென்றைக்கும் என்பது வருஷத்தின் மத்தியில், நீங்குவதில்லை என்று சொல்வது வருஷத்தின் முடிவு. வருஷத்தின் ஆரம்பத்திலும் வருஷத்தின் மத்தியிலும் வருஷத்தின் முடிவிலும் தேவனுடைய ஆவி உன்னை ஆசீர்வதிக்கிறது. தேவனுடைய வார்த்தை உன்னை ஆசீர்வதிக்கிறது. அவருடைய ஆவியினாலே தேவன் உன்னை ஆசீர்வதித்து, அவருடைய வேத வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இன்னும் கீழே 3 வார்த்தைகள் படிக்கிறோம். உன் வாயிலிருந்து. இரண்டாவது, உன் சந்ததியினுடைய வாயிலிருந்து. மூன்றாவது, உன் சந்ததியினுடைய வாயிலிருந்து. இந்த 3 காரியங்கள் எதை காட்டுகிறது? ஒன்று, உன் வாயிலிருந்து என்று சொல்வது ஒவ்வொருவனையும் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தனிப்பட்ட நபரை அது வெளிப்படுத்துகிறது. உன் வாயிலிருந்து என்று சொல்வது ஒரு தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் உனக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ இந்த வருஷத்திலே கர்த்தர் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, உன் சந்ததியினுடைய வாயிலிருந்து. உன் சந்ததியினுடைய வாயிலிருந்து என்று சொல்வது ஒவ்வொரு குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் சந்ததியினுடைய வாய் என்று சொல்வது குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வருஷத்திலும் கூட கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிப்பார் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, உன் சந்ததியின் வாயிலிருந்து.
உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாய் என்று சொல்வது அந்த மூன்றாவது காரியம். ஒவ்வொரு சபைகளையும் அது வெளிப்படுத்துகிறது. அநேக சந்ததிகள் சபைக்கு போய் அது ஒரு சபையாய் மாறுபடுகிறது. அதான் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்து. தேவனுடைய பிள்ளைகளே, உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்து என்று சொல்வது ஒவ்வொரு சபைகளையும் இந்த வருஷத்திலே தேவ ஆவியினாலும் தேவ வார்த்தையினாலும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இது என்னுடைய உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். இது தேவன் சொல்கிற உடன்படிக்கை. தேவனுடைய பிள்ளையே, வருஷத்தின் ஆரம்பத்திலும் வருஷத்தின் மத்தியிலும் வருஷத்தின் முடிவிலும் கர்த்தர் தேவனுடைய ஆவியினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, ஒரு மனிதனையும் தனிப்பட்ட விதத்திலும் அது உன் வாயிலிருந்து என்று சொல்வது அது தனிப்பட்ட மனிதனை. இரண்டாவது, உன் சந்ததி என்று சொல்வது ஒவ்வொரு குடும்பங்களாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது, உன் சந்ததியினுடைய சந்ததி என்று சொல்வது ஒவ்வொரு சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளையே, நீ தனிப்பட்ட விதத்திலும் தேவ ஆவியினாலும் தேவனுடைய வசனத்தினால் ஆசீர்வதிக்கப்படுகிறாய். உன் குடும்பங்களையும் தேவ ஆவியினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது, சந்ததியினுடைய சந்ததி ஒவ்வொரு சபைகளையும் அது வெளிப்படுத்துகிறது. இந்த மூன்று விதங்களிலும் தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகச் செய்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் 2 விதங்களிலே கர்த்தர் தருகிறார். அதைதான் ஆரம்பத்திலே உன்மேல் இருக்கிற என்னுடைய ஆவி, உன்மேல் இருக்கிற என்னுடைய ஆவி என்றால் ஆவியானவர் மூலமாக ஒரு நபரையும் ஒரு குடும்பத்தையும் ஒரு சபையையும் கர்த்தர் இந்த வருடத்திலே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகினால்தான் வேதத்திலே வாசிக்கிறோம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். தேவ பிள்ளையே, இந்த 2026 வருஷத்திலே நீ தனிப்பட்ட மனிதனா இருந்தாலும் ஒரு குடும்பமா இருந்தாலும் ஒரு சபையா இருந்தாலும் இந்த 3 விதங்களிலே அதைதான் தேவன் உன் வாயிலிருந்து அது தனிப்பட்ட மனிதன், உன் சந்ததியினுடைய வாயிலிருந்து அது குடும்பம், உன் சந்ததியினுடைய வாயிலிருந்து அது சபையை வெளிப்படுத்துகிறது. இந்த 3 நபர்களையும் 3 குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்படி ஆசீர்வதிக்கிறார்? முதலாவது ஒரு ஆசீர்வாதம், அவருடைய ஆவியை அனுப்பி கர்த்தர் என் ஆவியை உன்மேல், தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஆவியின் மூலமாக உன்மேல் இருக்கிற என் ஆவி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாயிருந்தாலும் நம்முடைய குடும்பமாயிருந்தாலும் நம்முடைய சபைகளா இருந்தாலும் நம்மேலே ஒரு பரிசுத்த ஆவியை கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இருக்கும்போது நாம் இந்த வருடத்திலே பயப்பட வேண்டிய அவசியமில்லை. மரணத்தை குறித்தோ வியாதியை குறித்தோ இல்ல வேற பிரச்சனைகளை குறித்தோ இந்த வருஷத்தில் நீ பயந்து கொண்டிருக்கிறாயா? உன்மேல் ஒரு பரிசுத்த ஆவியானவர் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஆகினால்தான் தேவன் சொல்கிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுகிறேன். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2026 வருஷத்திலே நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உன்மேல் இருக்கிற ஆவி துஷ்ட ஆவி அல்ல, மனுஷனுடைய ஆவி அல்ல, ஏதோ உலகத்தினுடைய ஆவி அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், என் ஆவியை உன்மேல் ஊற்றி வைத்திருக்கிறேன். என் ஆவி உன்மேல் இருக்கிறது. உன்மேல் இருக்கிற என் ஆவி என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உன்மேல் இருக்கிறது பரிசுத்த ஆவி. உன்மேல் இருக்கிறது சத்திய ஆவியானவர். உன்மேல் இருக்கிறது திருத்துவ தேவனுடைய 3வது ஆள் தத்துவம். இந்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த புதிய வருஷத்திலே இந்த 2026 வருஷம் முதல் நாளில் இருந்து கடைசி நாள் வரைக்கும் கர்த்தர் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். இது முதற்கொண்டு
என்றென்றைக்கும் நீங்குவதில்லை. இது முதற்கொண்டு என்று சொன்னால் இந்த 1ஆம் தேதியிலிருந்து என்றென்றைக்கும் என்று சொன்னால் இந்த வருடம் முழுவதும், வருடத்தின் மத்தியிலும் நீங்குவதில்லை என்று சொன்னால் வருடத்தின் கடைசி வரைக்கும் கர்த்தர் அவருடைய ஆவியை உன்மேல் ஊற்றி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆவியை நீ விசுவாசிப்பாயாக, அந்த பரிசுத்த ஆவியானவரை நீ விசுவாசிப்பாயாக. ஆகினால்தான் சகரியாவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். இந்த ஆவியை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலை குறித்து அங்க வாசிக்கிறோம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். தேவனுடைய பிள்ளையே, இந்த 2026ஆம் வருஷத்திலே, இந்த புதிய வருஷத்திலே, இந்த முதல் நாளிலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? என்னுடைய ஆவி உன்மேல் இருக்கிறது. இது தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அந்த பரிசுத்த ஆவி உன்மேல் இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆகும். உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை நான் மாற்றுவேன். உன்மேல் இருக்கிற ரோகத்தை நான் சொஸ்தமாக்குவேன். உன்மேல் இருக்கிற வியாதியை நான் சொஸ்தமாக்குவேன். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. தேவனுடைய பிள்ளையே, உன்மேல் இருக்கிறது சாதாரணமான ஆவி அல்ல. தேவன் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் இருக்கிறார். நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ மனம் குலைந்து போய் இருக்காதே, மனக்குழப்பத்தினாலே சார்ந்து போகாதே. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த அலங்காரமான வஸ்திரத்தை நீ தரித்துக்கொள். இனி துஷ்டனோ விருசத்தேதனம் இல்லாதவனோ உன்னிடத்திலே வருவதில்லை. புதிய வருஷத்திலே தேவன் ஒரு பரிசுத்த ஆவியை உன்மேல் அனுப்பி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் சியோனிலிருந்து இறங்கி வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வலது கரங்களை உயர்த்துங்கள். அந்த ஆவியானவர் உன் வலது கரத்தை பிடித்து உன்னை பலப்படுத்துவாராக. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். இதைதான் ஏசாயாவில் கூட ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தம் என்ன? என்னுடைய ஆவியை உன்மேல் நான் ஊற்றியிருக்கிறேன். அந்த ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். நீ பயப்படாதே, உன்னோடு இருக்கிறவர் கடைசி வரைந்து உன்னை நடத்துவார். பலத்தினாலும் அல்ல. இந்த பலத்தினாலும் அல்ல என்று சொன்னால் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? உன்னுடைய பலத்தையோ, உன்னுடைய ஞானத்தையோ, உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற சம்பத்தையோ நீ நம்ப வேண்டாம். எத்தனையோ தேவ பிள்ளைகள் அவர்களுடைய படிப்பை நம்புகிறார்கள். எத்தனையோ தேவ பிள்ளைகள் அவர்கள் கையில் இருக்கிற பணத்தை நம்புகிறார்கள். எத்தனையோ தேவ பிள்ளைகள் அவர்களுக்கு இருக்கிற சம்பாத்தியத்தை, அவர்களுக்கு இருக்கிற எத்தனையோ பலத்தை அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பலத்தினாலும் அல்ல. உன்னுடைய பலத்தை நீ நம்பாதே. உன்னுடைய ஞானத்தை நீங்கள் நம்பாதீங்க. உன்னுடைய பணத்தை நீங்க நம்பாதீங்க. உன்னுடைய எந்த ஒரு காரியத்தை நீங்க நம்பாதீங்க. அதுதான் பலத்தினாலே. இரண்டாவது, பராக்கிரமத்தினாலும் அல்ல. இந்த பராக்கிரமம் என்று சொல்வது வேறவரை நாம் நம்புவது. வேற மனுஷனையோ, வேற சொந்த பந்தங்களையோ, இல்லை வேற நம்முடைய தாய் தகப்பனையோ, இல்லை வேற சகோதரன் சகோதரிகளையோ, இல்லை வேற மனுஷர்களையோ, உலகத்தினுடைய அதிகாரிகளையோ, வேற வேற உலகத்தின் கவர்மெண்ட் அதிகாரத்தையோ நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகள் அப்படி நம்பினால் அது காரியம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடக்காது. அதை தான் சகரியா புஸ்தகத்தில் சொல்றார். 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலே, பலத்தினாலும் அல்ல. அந்த பலம் என்று சொல்வது நீங்கள் உங்களையே நம்பாதீங்க. உங்க பலத்தை நீங்க நம்பாதீங்க. உங்க ஞானத்தை நீங்க நம்பாதீங்க. உங்க சரீர சுகத்தை நீங்க நம்பாதீங்க. உங்க கையில் இருக்கிற பணம், பொருள், ஆகாரங்கள், வஸ்திரங்கள், உங்களுடைய காரியங்கள் எதுவுமே நீங்க நம்பாதீங்க. அதுதான் பலத்தினாலும் அல்ல. இரண்டாவது, பராக்கிரமத்தினாலும் அல்ல. இது வேறவர்களை நாம் நம்புவது. நம்முடைய சொந்த பந்தங்கள்,
நம்முடைய தாய் தகப்பன்கள், புருஷன் மனைவிகள், இல்லாவிட்டால் வேற கவர்மெண்ட் எஜமான்கள், அதிகாரிகள், இவர்கள் எல்லாம் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் பராக்கிரமம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. தேவனுடைய ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. சிபிக்கத்துட பலக்கத்துடானி அங்கர பலக்கத்துடே. 2026 வருஷத்திலே தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஊழியர்களே, தேவனுடைய விசுவாசிகளே, கர்த்தருடைய ஆவியை உன்மேல் அனுப்புகிறார். இந்த நேரத்தில் அந்த ஆவியை பெற்றுக்கொள். அதுதான் பரிசுத்த ஆவி. ஏசாயாவிலே சொல்லப்பட்டபடி, 59ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி, என்னுடைய ஆவி உன்மேல் இருக்கும், பரிசுத்த ஆவி உன்மேல் இருக்கும். அந்த பரிசுத்த ஆவியான இந்த வருடம் முழுதும் உன்னை நடத்துவாராக. இந்த வருடம் முழுதும் உன்னை போஷிப்பாராக. வருடம் முழுதும் அந்த ஆவியானவர் உனக்கு பணங்கள், பொருள்கள் எல்லாவற்றையும் கத்த தருவாராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். தேவனுடைய ஆவியினால தான் இந்த புதிய வருடம் முழுவதும் உன்னை நடத்த போகிறார். தேவனுடைய ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவாராக. தேவனுடைய ஆவியானவர் உன்னை தைரியப்படுத்துவாராக. தேவனுடைய ஆவியானவர் உன்னை சமாதானப்படுத்துவாராக. தேவனுடைய ஆவியானவர் உன்னுடைய வியாதியை சுஸ்தமாக்குவாராக. தேவனுடைய ஆவியை உன் குடும்பம் சமாதானப்படுத்துவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, பலத்தை நம்பாதீங்க. உங்கள் கையில் இருக்கிற எதையுமே நீங்க நம்பாதீங்க. ஐயா, இதெல்லாம் நிரந்தரம் அல்லப்பா, நீரே நிரந்தரமான தேவாவியானவர். அதுபோல வேற மனுஷனையும் கூட நீங்க நம்பாதீங்க. வேற மனுஷர் இதை செய்வாங்க, அதை செய்வாங்க நம்பாதீங்க. கடைசி நேரத்தில் அவர்கள் எல்லாரும் உன்னை கைவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் தேவ ஆவியானவர் உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் கடைசி வரையும் நம்மை நடத்துவார். உன்னை அழைத்த தேவன், ஊழியர்களே, விசுவாசிகளே, நீங்கள் பயப்படாதீங்க. உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் கடைசி வரையும் உன்னை நடத்துவார். 2026 வருஷத்திலே இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் கடைசி நாள் வரைக்கும் உன் தேவன் உன்னை நடத்த போகிறார். உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவருடைய கரத்தில் நீ ஒப்பு கொடுப்பாயாக. தேவ ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. 2வது, ஏசாயா 59ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்திலே 21ஆம் வசனத்திலே உன்மேல் இருக்க என் ஆவி. 2வது, நான் உன் வாயிலே அருளிய என் வார்த்தை. 2வது, நான் உன் வாயிலே அருளிய என் வார்த்தை. முதலாவது, ஆவியானவர் இந்த வருஷத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்த போகிறார். 2வது, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? வாக்குத்தத்தம். நான் உன் வாயிலே அருளிய என் வார்த்தை. முதல் சொல்றார் என் ஆவி. செகண்ட் சொல்றார் என் வார்த்தை. அது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, மனுஷனுடைய அதிகாரங்கள் அல்ல. தேவன் சொல்றார், நான் உன் வாயிலே அருளிய என் வார்த்தை. இந்த வார்த்தை என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை என்றால் என்ன? அதுதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ஆவியை உன்மேல வைக்கிறார். 2வது, அவருடைய வார்த்தையை இப்பொழுது உன் வாயில வைக்கிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து வார்த்தையாக மாத்திரமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கிருபை பொருந்திய தேவன். அதைதான் இதே சகரியாவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, பெரிய பர்வதமே நீ மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, பெரிய பர்வதமே நீ செருபாபேலுக்கு முன்பாக எம்மாத்திரம். இந்த உலகத்திலே எவ்வளோ பெரிய பெரிய அதிகாரங்கள்,
பெரிய பெரிய பர்வதங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, அதை நீ நம்பாதே. தேவனுடைய வார்த்தையை நம்பு. அதை தான் ஏசாயா 59:6 சொல்றார். என் வார்த்தையை 21 சொல்றார். ஏசாயா 51:21 சொல்றார், என் வார்த்தையை உன் வாயிலே நான் வைக்கிறேன். இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாயில வைத்திருக்கிறார். சகரியாவிலே சொல்லப்பட்ட பர்வதத்துக்கு விட இந்த வார்த்தை தான் பெரியது. தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். தேவனுடைய வார்த்தை நம்மை தைரியப்படுத்தும். தேவனுடைய வார்த்தை மரித்த மனுஷனை உயிரோடு எழுப்பும். இதைதான் சகரியா 4:7 படிக்கிறோம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், நீ தேவனுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். அந்த செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வருவான். அந்த தலைக்கல் என்றால் யார்? அந்த தலைக்கல் தான் இயேசுவை வெளிப்படுத்துகிறது. அந்த இயேசுதான் வார்த்தை என்று யோவான்ல சொல்கிறார். இயேசுவே ஆதியிலே வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அது தேவனிடத்தில் இருந்து வந்தது. தேவனுடைய பிள்ளையே, இந்த தலைக்கல் என்பது இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. அந்த தலைக்கல்லை அவன் கொண்டு வந்து இதற்கு கிருபை உண்டாவதாக, இதுக்கு கிருபை உண்டாவதாக. அந்த தலைக்கல் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. ஏசாயாவிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் கூட அந்த தலைக்கல்லா இருக்கிற இயேசுவின் வார்த்தையினாலே உன்னை பலப்படுத்துவாராக. அந்த வார்த்தை தான் கிருபை. தேவனுடைய பிள்ளையே, அந்த செருபாபேலு அந்த தலைக்கல்லை கொண்டு வந்து கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் அதிகமான கிருபைகளை கர்த்தர் உனக்கு அளிக்க போகிறார். தேவனுடைய பிள்ளையே, மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு, இல்ல சத்ருவின் வார்த்தையை கேட்டு, அந்நிய ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டு நீ பயப்படாதே, நீ திகைந்து போகாதே, நீ கலங்கி போகாதே. ஆண்டவருடைய வார்த்தை வாயில வைத்திருக்கிறார். நீ தைரியமாய் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு ஜெயக்கொடியை நீ பிடித்து கொண்டு, ஆண்டவருடைய வார்த்தையை நீ பிடித்து கொண்டு, இந்த வேதாகமத்தை நீ பிடித்து கொண்டு, ஊழியர்களே உன் ஊழியத்தை தொடங்கு. ஆண்டவருடைய வார்த்தை உன் வாயில் இருக்கிறது. ஊழியக்காரர்களே, நீங்கள் பயப்படாதீங்க. ஊழியர்களே, நீங்கள் கலங்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை உன் வாயிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த 2026 வருஷத்திலே அந்த வார்த்தை உன்னை தைரியப்படுத்துகிறது. அந்த வார்த்தையின் மூலமாக எத்தனையோ ஜனங்களை கர்த்தர் தைரியப்படுத்த போகிறார். இந்த வருஷத்திலே பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வருவான். அந்த தலைக்கல் தான் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. அந்த தலைக்கல்லை கொண்டு வந்து அதற்கு கிருபை உண்டாவதாக, அதற்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்வாராக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருஷத்திலும் கூட அந்த தலைக்கல்லா இருக்கிற இயேசுவினுடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போமாக. இயேசுவினுடைய வார்த்தை உன் குடும்பத்தை பாதுகாக்கும். இயேசுவினுடைய வார்த்தை உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். இயேசுவினுடைய வார்த்தை உன் குடும்பத்தில் இருக்கிற வியாதிகளை சுஸ்தமாக்கும். இயேசுவினுடைய வார்த்தை சியோனிலிருந்து எல்லா பணங்கள், பொருள்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு தருவாராக. அந்த சகரியா 4:7 அதற்கு கிருபை உண்டாவதாக, அதற்கு கிருபை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடம் முழுவதும் தேவன் கிருபையினால் உன்னை பலப்படுத்துவாராக. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாக இந்த ஏசாயா 59:21 சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் நம்மளை நடத்தி ஆசீர்வதித்து நம்மை சீயோனாய் புதிய எருசலேமாய் கர்த்தர் மாற்றுவாராக. தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாயிலிருந்தும், உன் சந்ததியினுடைய வாயிலிருந்தும், உன் சந்ததியின் வாயிலிருந்தும் இந்த 3 காரியங்கள். உன் வாய் என்று சொல்வது ஒவ்வொரு மனிதனை தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் சந்ததியினுடைய வாய் என்று சொல்வது ஒவ்வொரு குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் சந்ததியின் வாயிலிருந்து என்று சொல்வது ஒவ்வொரு சபைகளாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த 3 விதங்களையும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்.
தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும், நீ ஒரு குடும்பமாக இருந்தாலும், நீங்கள் ஒரு சபையாக இருந்தாலும், உங்களை தேவாவியினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நீங்குவதில்லை என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம், இது முதல் என்பது வருஷத்தின் ஆரம்பம், என்றென்றைக்கும் என்று சொல்வது வருஷம் பூர்த்தி, வருஷத்தின் மத்தியில் நீங்குவதில்லை என்று சொல்வது வருஷத்தின் கடைசியில். தேவனுடைய வாக்குத்தத்தம் வருஷத்தின் ஆரம்பத்திலும், வருஷத்தின் மத்தியிலும், வருஷத்தின் முடிவிலும் நன்மையால கர்த்தர் நம்மை முடிசூட்டுகிறார். ஆண்டவர் சொல்றார், இது என்னுடைய உடன்படிக்கையா இருக்கிறது. இது தேவனுடைய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்றென்றைக்கும் நீங்குவதில்லை, என்றென்றைக்கும் நீங்குவதில்லை, என்றென்றைக்கும் நீங்குவதில்லை. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டுடைய வார்த்தையினால் நீ பலப்படு. ஆண்டுடைய வார்த்தை உன் வாயில் இருக்கிறது, நீ பயப்பட வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடுங்கள். ஆண்டவரே, இப்பொழுது நாம் ஜெபிக்கும் போது அந்த ஆவியினாலும் அந்த வார்த்தையினாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் முழு உலகத்திலும், முழு சபைகளுக்காக, முழு விசுவாசிகளுக்காக, முழு ஊழியர்களுக்காக, முழு தேவ ஜனங்களுக்காக இந்த 2026 வருஷத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக எசையா 59 அதிகாரம் 21 வசனத்தினுடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக தேவனுடைய ஆவியானவர் முழு உலகத்திலும் பறந்து போக வேண்டும். ஆண்டவரே, எல்லாருடைய தலையின் மேலும் போக வேண்டும். ஆண்டவரே, எல்லா ஊழியர்களையும், எல்லா விசுவாசிகளையும், எல்லா ஜனங்களையும் நீர் ஆசீர்வதித்து அந்த ஆவியானவர் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே, இரண்டாவது, என்னுடைய வார்த்தையும் வாயில வைப்பேன் என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். இந்த வார்த்தை முழு உலகத்திலும் போக வேண்டும். ஆண்டவரே, முழு உலகத்திலும் தேவ ஜனங்களையும், தேவ விசுவாசிகளையும், தேவ ஊழியர்களையும் ஒவ்வொருவராய் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். ஒவ்வொரு நபரையும் நீர் ஆசீர்வதியும். குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதியும். சபை சபையாய் நீர் ஆசீர்வதியும். இது தேவனுடைய உடன்படிக்கை. ஆண்டவரே, நீர் மாறுகிற தேவன் அல்ல, நான் மனம் மாற ஒரு மனுஷன் அல்ல என்று சொன்னீரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாக 2026 வருஷம் முழுவதுமாய் உடைய ஜனங்களையும் ஊழியர்களையும் ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்தி எங்களை சீயோனாய், புதிய எருசலேமாய் மாற்றி உடைய ரகசிய வருகையிலே நீர் எங்கள் எல்லாரையும் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் அருள் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.